ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூன் மின் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன் மின் ஒன் ஷாட் நேம் மை வேம்பயர் ப்ரொஃபஸர். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ யூன் மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் அப்படியே ஒரு போட் இருக்குது, அதுக்குள்ளே இருந்து அப்படியே கடலுக்குள்ளே முழுகிற மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கான். அந்த டைமில் திடீர்னு ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்குது. அப்படியே அதை பார்க்குறான். பார்த்தா ஆழ்கடலுக்குள்ளே ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான். என்னடா இவன் ஆழ்கடலுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தில் போய் கையை வைக்கிறான். டக்குன்னு இந்த பையன் அப்படியே பல்ல ஆணை திறந்து கடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் வழியில் என்னை விடு விடுன்றான். என்னை எழுப்புனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறானா. இந்த பதட்டத்தில் அப்படியே டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா இது எல்லாமே வெறும் கனவு. அப்படியே ஒரு கோவத்தில் நான் இந்த வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆகுது. இங்கே வந்தால் 3 நாளுமே இந்த கனவு எனக்கு தொல்லை பிடிச்ச மாதிரி வந்துட்டே இருக்குது. அந்த பையனோட ஃபேஸ் இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் கண்ணாடியை பார்த்து. இப்போ அப்படியே சவுண்ட் கேட்குது. ஜிம்மின், நீ இன்னும் ஸ்கூல் கிளம்பலையா? ஸ்கூல் பஸ் நிற்கிது பாரு அப்படின்றாங்க. ஐயோ அம்மா, அதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குளிக்க கூட இல்லை. அவன் பாட்டுக்கு யூனிஃபார்ம் போடலான்னு போகிறானா. ஐயோ ஃபர்ஸ்ட் டே குளிக்காமல் போனால் எதாவது நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா பஸ்ஸை போக சொல்லுங்கம்மா, நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குளிக்க போயிடுறான். தென் இப்போ அப்படியே கிளம்பி போகிறானா. அம்மா சொல்கிறாங்க, ஜிம்மின் உனக்கு ஸ்கூல் தெரியும்ல எங்கே இருக்குன்னு அப்படின்றாங்களா. அம்மா அதான் ஃபோன் இருக்குல்லம்மா, நான் கூகுளை பார்த்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு அமுச்சு விட்டுடுறாங்க. சைக்கிளில் தான் இப்போ அப்படியே ஜிம்மின் போயிட்டுருக்கான். போகிற வழியில் அவனுக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்க ஆரம்பிக்குது. அதான் அந்த கனவுல ஒன்று வந்துச்சு இல்லையா, அந்த ஆழ்கடல் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்குது. இப்போ அப்படியே பஸ் ஸ்டாப்பில் சைக்கிளை நிப்பாட்டிட்டு பஸ்ஸில் ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக ஸ்கூலுமே ரீச் பண்ணிட்டான். அங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த பிடி சார்லாம் நிற்கிறாங்க. எதுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லேட்டாக வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது வந்து சார், நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, எனக்கு ஸ்கூலை கண்டுபிடிச்சி வர லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறானா. அதான் உங்கள் வீட்டுக்கே பஸ் வந்திருக்குமே. இல்லை சார், நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, இன்றைக்கி தான் நான் பஸ்ஸுக்கு எழுதியும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி, இது உனக்கு லாஸ்ட் வார்னிங், உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படின்றானா. சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ என்னோட கிளாஸ் எதுன்னு தெரிலையே அப்படின்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கானா. அந்த டைமில் மேலே ஒரு கிளாஸில் அப்படியே ஒரு சார் லெசன் நடத்திட்டுருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. என்ன வரக்கூடாது யாரும் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தலையை பிடிச்சி நிற்கிறாரா. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி லெசன் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ அப்படியே இந்த பையன் இருக்கான் இல்லையா, அங்கே திருப்பி பிடி சார் கிட்டே போய், சார் எனக்கு என்னோடய கிளாஸ் எதுன்னு தெரில, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, இதோ அங்கே தான் ஸ்டாஃப் ரூம் இருக்குது, அங்கே போய் கேளுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போகிறானா. அங்கே மேலே இருந்தார் இல்லையா, அந்த சாருக்கு தலை பயங்கரம் வலிக்க ஆரம்பிக்குது. இதனால் நான் கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே போயிட்டு வரேன், அமைதியாக எல்லாம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பசங்களுமே அமைதியாக தான் இருக்காங்க. அண்ட் தென் இப்போ அப்படியே கீழே இறங்கி வராங்களா. அந்த சார் வேற எங்கேயும் இல்லை, ஸ்டாஃப் ரூம் தான் வராரு. வந்துட்டு உள்ளே பார்த்தா ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அந்த சாரோட பிளேஸில் தான் நின்றுட்டுருக்கான். இதனால் சுகாக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த பையனா, இவங்கிட்ட இருந்து எனக்கு இந்த பேட் வைப்ரேஷன் கிடைக்குதா. டே தம்பி அப்படின்றாங்களா. டக்குன்னு ஜிம்மின் திரும்பி பார்க்குறான். கிளாஸ் போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, அது ஏன் இடத்துல நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மின்லாம் அப்படியே ஷாக்கில் நிற்கிறான். ஒன்றை தான் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு மிரட்டுறானா. அப்படியே ஷாக்கிலே நின்றுட்டுருக்கானா. அப்படியே அந்த ப்ரொஃபஸர் இருக்காங்க இல்லையா, பக்கத்தில் வராங்க. ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது, படப்படனாது. இப்போது அந்த சார் இருக்காங்க இல்லையா, பக்கத்தில் வந்து அவரோட தலையை இவன் தலையில் வச்சு அப்படியே பார்க்குறாங்க. ஜிமினாக்கு கண்ணு மூடியெல்லாம் வெளியே வந்துடும் போல் அப்படியே முழிச்சிட்ருக்கான். அப்போ அந்த சார் பக்கத்தில் வந்துட்டு, உனக்கு ஃபீவர்லாம் இல்லை, ஏன் இப்படி நிற்கிற, நீ ஓகே தானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமினாவா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அந்த இடத்துலையே. கரெக்டாக அங்கே இன்னொரு சார் வராரு. என்னாச்சு, என்ன சுகா, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. என்னன்னு தெரில, இந்த பையன் இப்படி வந்து நின்றுட்டு இருந்தான், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அவனை மெடிக்கல் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ தான் வந்து ஃபேஸை பார்க்குறாங்க. ஐயோ இந்த பையன் ஏன் கிளாஸ் பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை இப்போது நானுமே எனக்கு தலைவலிக்குதுன்னு தான் இங்கே வெளியே வந்தேன், நீங்கள் போய் கிளாஸை பார்த்துக்கோங்க, நான் இவனை மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூக்குறான். நம்ம ஜிம்மினில் மறுபடியும் அப்படியே அந்த ட்ரீம்குள்ளே போயிடுறான். மறுபடியும் அதான் அந்த ஆழ்கடலுக்குள்ளே போகிறான். போயிட்டு இப்போ அந்த பையனோட ஃபேஸை இன்னுமே தெளிவாக பார்க்குறான். அவன் கண்ணை முழிக்கிறதுக்குள்ளவே கத்துறான், இவன் பக்கத்தில் வராது, என் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு.
சுகால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துருன்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி இப்படி இப்படி பண்ணுறான். ஜிமின் நார்மல் ஆகிட்டு பார்க்குறானா, பார்த்தா மெடிக்கல் ரூமில் தான் இருக்கான். சுகா கிட்ட அப்படியே எதுவுமே பேசாமல் இருக்கானா. சுகா கேட்குறான், உனக்கு என்னடா, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை நான் ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. கரெக்டாக டாக்டருமே வராங்க. இவன் எதையோ பார்த்து பயந்துருக்கான், அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எதடா நீ பார்த்து பயந்த அப்படின்னு சுகா கேட்குறான். ஜிம்மின்ல மனசுக்குள்ளேயே உன்னை பார்த்து தான் நான் பயந்தேன், அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன், நீ உண்மையாலுமே வாம்பயர் தானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இதுக்கப்புறம் சுகா இல்லை எனக்கு டைம் ஆகுது, நான் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜிம்மினுமே எனக்குமே கிளாஸ் போகணும், நானும் வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கான். சரி வா போகலான்னு கூப்பிடுனா. இல்லை இல்லை நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகாவும் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கானா. ஜிம்மின் அப்படியே பின்னாடியே வரான். டாக்டருக்கு அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கானா. அவனுக்கு எந்த கிளாஸ்னு வேற தெரில. இப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் அந்த ப்ரொஃபஸர் இருக்காங்களே, அவங்க வராங்க. இப்போ தான் நீங்கள் வெளியே வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஆமாம் அப்படின்னு சுகா சொல்கிறான். ஜிமின் வாப்பா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ என்னோட கிளாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜிமின் அவன் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அப்படியே அவர் கூடவே போகிறான். போகும்போது சுகா ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறான். திரும்பி திரும்பி சுகாவுமே பார்க்காம தான் போகிறான். ஜிமின் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டா அப்படியே திரும்புகிறான். அதன் இதுக்கப்புறம் அப்படியே கிளாஸ்லேயுமே சார் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஜிமினுமே இப்போ ஒரு பிளேஸில் உட்காடுறான். சென்டரில் தான் உட்காடுறான். அப்போ ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவன் கேட்குறான், நீ இந்த ஸ்கூலுக்கு புதுசுன்னு தெரியுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜிமின் பார்க்குறான், என்ன என்கிட்டலாம் வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறானா. சரி விடுப்பா, உனக்கு ஃப்ரெண்டாக விருப்பம்லன்னா நான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை இல்லை எனக்கு ஓகே தான், எனக்கு யாரையுமே தெரியாது, நீ என் டெஸ்க் மட்டும் கூட அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்குமே பிடிச்சது. ஸோ 2 பேருமே க்ளோஸ் ஆகிடுறாங்களா. இப்போ அப்படியே லன்ச் பிரேக் வருது. அந்த டைமில் ஜிமினும் அந்த பையன் கூட தான் போயிட்டுருக்கான். அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான், நம்மளோட ஸ்கூல்லையே ரொம்ப வியர்டான ஒரு சிலர் இருக்காங்கடா, அதுலேயும் இந்த சுகா சார் தெரியுமா, ரொம்ப வியர்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிற. ஆமாம், அவருக்கு இது வரைக்கும் நான் யாரு கூடயுமே அவர் பேசி பார்த்ததே கிடையாது. வருவார், லெசன் எடுப்பார், நமக்கு ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணுவார், போயிடுவார், மற்றபடி சிரிக்கவும் மாட்டார். அதே மாதிரி எந்த ஸ்டாஃப் கூட பேசியும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றானா. ஆனால் நான் ஒரு எப்போ பேசினாரே, அது ஏதாவது தேவைங்கிறதா இருக்கும், அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்காகவோ இல்லை மற்ற மாதிரியோ பேசியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அடா ஆமாம் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறானா. ஜிம்மினுக்குமே தோணுது, ஆமாம் அவர் கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்குமே தெரிஞ்சிச்சில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. சுகா சார்னா இப்போ கரெக்டாக என்ன என் பேச்சு இங்கே ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறானா. ஜிம்மினில் டக்குன்னு பயந்துடுறான். பின்னாடி பார்த்தா சுகாவா. அந்த பையனை சமாளிக்கிறான். இல்லை சார், நீங்கள் இன்றைக்கி நடத்துல லெசன் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இவனுக்கு தெரியாதுல்ல, இவன் இப்போ தானே வந்திருக்கான், ஸோ அதான் உங்கள் லெசனை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்படியா அப்படின்னு கேட்குறானா. ஜிம்மினுமே இப்படி தலையை மட்டும் ஆட்டுறான்னு சொல்லி. அப்போது சுகா வந்துட்டு ஜிம்மினை பார்த்து, உனக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேளு, நான் கிளியர் பண்ணுறேன், அப்புறம் உனக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு சொன்னாலும் என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஜிம்மின்ல அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கால் நிற்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு வேகமாக போயிடுறான். இவன் தான் துரத்திட்டே போகிறான். டே நில்லுடான்னு சொல்லிட்டு மறுபடியும் சுகா அப்படியே ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. சுகா தான் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டாக மட்டும்தான் இருக்குது. தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குதா. இப்போ அப்படியே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளேருந்து ஒரு வாட்டர் பாட்டிலை எடுக்கிறான். அப்படியே கிளாஸில் ஊற்றுறான். பார்த்தா பிளட்டாக இருக்குது. அதை குடிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்பவே பசிக்க ஆரம்பிக்குது. எனக்கு கொஞ்சம் தான் இருக்கா. அப்போ அப்படியே வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். நைட் டைம் ஆகிருதா. ஜிமினாவை ஸ்மெல் பண்ணிட்டு ஜிமினாவோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஜிமினால நல்லா தூங்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஜிமினுக்கு அதே கனவு வருது. இந்த டைம் அந்த கனவில் அந்த சுகா இருக்கான் இல்லையா, ஜிமினாவை பார்த்து, நான் உன்னை கடிக்க மாட்டேன், நீ எனக்கான ஸ்பெஷல் பர்சன் சொல்லிட்டு அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறான். என்னை விட ஏன் இப்படி பண்ணுற, இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கும்போது டக்குன்னு கன்னத்தில் கிஸ் பண்ணுறானா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னை விடுன்றான். இப்போ அப்படியே கழுத்துக்கிட்ட போகிறாம, ப்ளீஸ் என்னை கடிச்சிடாத, என்னை விட்டுருன்றானா. டக்குன்னு அந்த டைமில் சுகா முன்னாடி வந்து நிற்கிறான். அப்படியே கழுத்தில் கையை வைக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் பண்ணுற, என்னை விடுன்னு சொல்கிறான். நான் உன்னை எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கானா. இப்போ டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறான். பார்த்தா அதுவுமே கனவு. ஒரு மாதிரி பயமாகுது.
இப்படி ஒரு உட்காந்துருக்கானா? ஏன்டா இப்படி என்னை படுத்துற? ஏன் எல்லா டைமும் என் கனவுல வந்துட்டே இருக்க? இப்போ கூட நீ இருக்கிறது டக்குன்னு அப்படியே ஹார்ட் பீட்லாம் அடிக்குது. ஏன்னா சுகா இருக்கான் இல்லையா? லிப்பில் கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்றான். ஜிமின் எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்கானா? ஸோ வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி அழுகியாக வருது. நீ உண்மையாலுமே வேம்பையர் தானே? ஏன் இப்படி பண்ணுற? எதுக்கு என்ன இப்படி பண்ணுற? ஆமாம், நான் வேம்பையர் தான். ஆனால் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தேன். எனக்கு தலைவலியும் வந்தது கிடையாது. அப்புறம் ஒருத்தரை இப்படி பண்ணணும்னு எனக்கு தோணுனது கிடையாது. ஆனால் நீ எப்போ இங்கே வந்தியோ அப்போலேருந்தே என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு நீ வேணும் அப்படின்றானா. சார் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் உனக்கு சார் தான் ஸ்கூலில். ஆனால் இங்கே உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமின் டைட்டாக கண்ணை மூடிக்கிறான். அப்போது உனக்கும் இது ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமின் பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். தள்ளின தள்ளுக்கு இவன் போய் விழுவான்னு பார்த்தா சுகா மேலே இடித்து ஜிமின் போய் விழுவுறான். அப்போ ஃபோர்ஸாக டக்குன்னு சுகா பிடிச்சிடுறானா ஜிமினாவை. ஜிமினா அப்படியே ஆகிட்டு போய் பார்க்குறான். சுகாவோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜிமின் தான் இப்போ கேட்குறான். நீ உண்மையாலுமே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்றான். நான் தானே, இங்கே என்ன மாதிரி நிறைய வாம்பயர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களோட பார்ட்னர் இருக்க வரைக்கும் அவங்கள கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு தான் பார்ட்னரே கிடையாது. உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு என்னன்னு தெரில, டெம்ப்ட் ஆகுது. எப்பொழுதுமே ஒரு ஹியூமன் பார்ட்னர் ஆகவே முடியாது. ஆனால் அந்த வாம்பயருக்கு ஒரு ஹியூமன் பார்ட்னர் ஆயிட்டாங்கன்னா அவங்கள மட்டும் எதுவுமே பண்ண தோணாது. கடிக்க தோணாது, மற்ற விஷயம்லாம் தோணும் அப்படின்றானா. ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறான். நான் தான் சொன்னேனே, நீ தான் இனிமேல் என்னோட பார்ட்னர் அப்படின்றான். இல்லை, அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டே இதெல்லாம் போய் அப்படின்றானா. அப்படியே ஒரு மாதிரி கால் மேலே காலை போட்டு ஸ்டைலாக, ஆமாம் இது எல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சிரிக்கிறா மறுபடியும் க்ரீப்பியா. இப்போ இது என் கனவு தானே, என் கனவை விட்டு போ, இனிமேல் என் கனவுல என்னை தொல்லை பண்ணாத, இனிமேல் வராத அப்படின்றான். சுகாவில் கேட்குறான், என்ன கனவு? நான் எப்போ கனவுல வந்தேன் அப்படின்னு கேட்குறான். ஜிமினுக்கு கோவம் வருது. ஆமாண்டா, 3 நாளாக என் கனவுல வந்துட்டே இருக்க. இன்னைக்கு 4வது நாள். இன்றைக்கும் என் கனவுல தொல்லை பண்ணுற. நான் உன் கனவுல வரேனா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, நீ தான் என்னோட பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நான் ஒரு மனுஷன், நீ வாம்பயர் அப்படின்றானா. ஏன், இதில் என்ன இருக்குது? உங்ககிட்ட மற்றதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இனிமே நீ என்னோடவன். ஸோ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். ஜிம்மினில் விண்டோ வழியை எட்டி பார்த்துட்டு, ஐயோ இந்த சாத்தான் கிட்ட மாட்டிக்கிட்டுமா, நான் எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக ஒரு அம்மா கிட்ட போகிறான். அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மார்னிங் பேசிக்கலாம். தூங்க ஆரம்பிச்சிடுறான். அந்த இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மின் வேகமாக போயிட்டு, அம்மா அவங்கக்கிட்ட நான் ஒன்று கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறான். என்ன ஜிம்மின் அப்படிங்கும்போது கரெக்டாக பஸ் வருதா. ஸோ கிளம்பிடுறான். எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல. போனால் அந்த ஆள் மூஞ்சில் வேற முழிக்கணும். அவன் அழகாக தான் இருக்கான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு அவன் மேலே லவ் வரவே வராது. வந்தாலும் வாழ முடியாது. அவன் வேம்பயர் அப்படின்றானா. மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஃப்ரெண்டுமே பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். யாரடா சொல்லிகிட்ருக்க? யார் மேலடா உனக்கு லவ் வந்துச்சு அப்படின்றானா. எனக்கு ஒன்று யார் மேலேயும் லவ் வரலையே அப்படின்றான். அப்புறம் பார்த்தாலும் ஓகே தான், ஆனால் அவன் வேம்பயராக இருக்கானே அப்படின்ற. யாரா வேம்பயர் அப்படின்னு கேட்குறானா. ஓ, நம்ம சாரை பார்த்தா லைட்டாக எனக்கும் அப்படி தாண்டா தோணுது. ஒரு வேளை நம்ம சார் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சோ அப்படின்னு கேட்குறானா. டேய், ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு மண்ணும் கிடையாது. சரி, வேம்பயர்னு சொன்னியே, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? உண்மையுமே வேம்பயரா அப்படின்னு கேட்குறான். மனசுக்குள்ளே ஐயோ தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஏதாவது பழி வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா நான் அவருக்கு வச்ச நிக்நேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பரவாயில்லையே, இது கூட நல்லா தான் இருக்குது. நம்ம ப்ரொஃபஸர் ஒரு வேம்பயர்டா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லி சிரிச்சிட்ருக்கான். தென் இப்போ அப்படியே ஸ்கூலுமே வருது. இறங்கிட்டு மறுபடியும் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே சுகாவோட பீரியடும் வருதா. அந்த டைமில் டக்குன்னு சொடக்கு மாதிரி போடுறான். அப்படியே எல்லாமே ஸ்டாச்சு போய் நிற்கிறாங்க. ஜிம்மின் மட்டும் அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கான். என்ன நடக்குது, என்ன எல்லாமே சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். பயமாக இருக்குது. ஐயோ, இந்த வேம்பயர் மறுபடியும் ஏதோ வேலை பார்க்க போகுது போலேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான் டெஸ்க்கு அடியில். நம்ம சுகா சும்மாவாக இருப்பான். அவனும் கீழே குனிஞ்சு
டக்குன்னு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். ஜிமின் பதட்டத்திலேயே எந்திரிக்கிறேன்னு மண்டையில இடிச்சுக்கிறான். ஸோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருதா, எந்திச்சு உட்காடுறான். சுகா பக்கத்தில் வந்து மறுபடியும் அவன் தலையை இவனோட தலையில் வச்சு அடிப்பட்ட இடத்த அப்படியே தேய்ச்சி விடுறான். அப்போ அப்படியே ஜிமின் பார்க்குறான். ஆல்ரெடி ஃப்ளர்ட் ஆகிட்டான் சுகாவோட கண்ணை பார்த்து. இப்போ மறுபடியும் இவ்வளோ க்ளோஸில் இருக்கானா, அவனால் எதுவுமே பேச முடியல, பேச்சே வரமாட்டேங்குது. இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். சுகா இல்லை அப்படியே மறுபடியும் சிரிச்சுட்டு மறுபடியும் சொடக்கு போடுறான். கிளாஸ் அப்படியே நார்மல் ஆகிடுது. ஸோ லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் அவனுக்கு ஒன்று வேணும்னா அதுக்காக என்ன வேணால் பண்ணுறான். அது கிளாஸு அந்த இடம் இந்த இடம்லாம் பார்க்க மாட்றான். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்படியே ஜிமின் மனசுக்குள்ளே பேசுறது இவனுக்கு கேட்குது. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜிமின் நடந்து போயிட்டுருக்கானா, போகும்போது டக்குன்னு யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க உள்ளே. ஜிமினுக்கு பக்குன்னு ஆகிடுது. இந்த பைத்தியக்காரன் வேலையாக தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, டேய் சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்துறானா. டேய் என்னடாச்சு, ஏன்டா என்ன திட்டுற அப்படின்னு கேட்குறான். ஐயோ நீயா, என்னடா எதுக்கடா இழுத்த அப்படின்னு கேட்குறான். டேய் நீ சொன்னலடா நம்ம சார் வேம்பையர்னு, நான் கண்டுபிடிக்கலான் இருக்கேன், என் கூட வரியா அப்படின்னு கேட்குறான். எங்கடா, சாரோட வீட்டுக்கு தான், ஆனால் பஸ்ஸு வெயிட் பண்ணுமேடா. சரி இன்னைக்கு போகலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் சண்டே அந்த மாதிரி எப்பயாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் பைத்தியக்காரா, சண்டே எங்கே ஸ்கூல் இருக்குது அப்படின்னு கேட்குறானா. அதான்டா அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறானுங்க. தென் இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதா. ஸோ எக்ஸாம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்படியே ஆஃப்டர்நூன் ஆகும் இல்லையா, இந்த டைமில் பஸ் வராது, இவங்க தானே போகணும். இப்போ தான் நம்ம ஜிமின் எக்ஸாம் முடிச்சுட்டு வரான். சுகா அப்படியே கிராஸ் பண்ணி போகிறான். அதை பார்த்துட்டு அப்படியே ஜர்க்காகி நிற்கிறான், ஒன்றுமே தெரியாத மாதிரி. அப்போ பின்னாடி மட்டும் ஒரு வாய்ஸ் கேட்குது, எனக்கும் ஒரு ரத்தத்தை குடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு. இந்த வேம்பயர் இப்போ தானே இப்படி போனான்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஃப்ரெண்டு. டேய் கம்முனே இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். டேய் நான் சொன்னேன்லடா இன்னைக்கு நம்ம அந்த வேம்பயரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் அவர் அப்படி சொல்லாதடா, அவர் காதில் மட்டும் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், சரிவா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. டேய் எனக்கு இது என்னமோ சரியாக படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அட நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜிம்மினுக்கு தெரியும் இல்லையா உண்மையாலுமே வேம்பயர்னு. ஸோ ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுமே கூட போகிறான். இப்போ நம்ம சுகா இல்லையா, போகிற வழியில் அங்கே நிறைய பூனைக்குட்டிங்கெல்லாம் இருக்குது. அதுங்களுக்கு ஃபுட்டு மாதிரி எடுத்து கொடுக்குறான். அந்த பூனைக்குட்டிங்க அண்ணன் சுகாவை பார்த்து பயப்படுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சுகா கூட நார்மல் ஆகிடுதுங்க. என்னடா ஃபஸ்ட்டு பயந்துச்சுங்க, நான் கூட இவன் வேம்பயர்னு கண்டுபிடிச்சிச்சுங்கன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா நார்மலாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்குறான். சுகாக்கில் புரிஞ்சிருது, ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறது மைண்ட் வாய்ஸ் தான் கேட்குமே. ஜிமின் தான் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு. டே அவர் ஒன்றும் வேம்பயர்லாம் இல்லைடா நீ நினைக்கிற மாதிரி, அவருமே நார்மல் ஹியூமன் தான். பார்த்தியா அந்த பூனை பயப்படாமல் வருது, வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். பட் அந்த பையன் விட்டுறதா இல்லை. சுகாவில் இப்போ வேணும்னே ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறான். அவன் ஃப்ரெண்டு கன்ஃபார்மே பண்ணிடுறான். டே இவர் இங்கே தான் ஸ்டே பண்ணுறாரு போல், இவர் உண்மையாலுமே வேம்பயர்டா அப்படின்னு சொல்கிறானா. அப்போ தூரமாக ஒரு பறவை அப்படியே பறந்து வருது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். டக்குன்னு கண்ணு முன்னாடி வந்துட்டு போதா, ஃப்ரெண்டாக அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துடுறான். ஏன்னா அது ஒரு வௌவால். அவன் வேம்பயர்னு கன்ஃபார்மே பண்ணிட்டான். இதுக்கப்புறம் ஜிம்மின் தான் முழிச்சிருக்கான், ஏன்னா அவனுக்கு தான் அது பழகி போயிடுச்சாச்சு. சிவா தான், என்ன நான் யாருன்னு கண்டுபிடிக்க பிளான் போட்டிருப்பீங்க போல், 2 பேரும் செயல்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை இது நான் கிடையாது, அவனுக்கு தான் உங்கள் மேலே டவுட்டு, அவன் தான் உங்களை ஃபாலோ பண்ணி வரேன், நான் வேணான்னு தான் சொன்னேன். போதும் நிறுத்து, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது எனக்கு ஒன்றும் இல்லை, அவனை காப்பாற்றணும் தான் நான் பின்னாடி வந்தான். சுகாவுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் கூட சுற்றிக்கிட்டே அலைவியா, ஸ்கூல் விட்டா வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் கிடையாதா, அதான் ஸ்கூல்லையே பண்ணுறீங்களே அப்படி ஒட்டி வரசிட்டு, இதுக்கப்புறமும் என்ன இங்கேயே சுற்றணுமா அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறான். கண்ணெல்லாம் ரெட்டாது. பார்த்தோன்னே பயமாக்கிது ஜிமினுக்கு. இல்லை நான் அவன் கூட சுற்றணும்னு நினைக்கல, அவனை காப்பாற்றணும் தான் அப்படின்றானா. ஏன் அவனுக்கு என்னன்னாலும் அந்த இடத்துல நீ இருந்து காப்பாற்ற போறியா, உனக்கு சாகணும்னா அந்த நேரத்தில் செத்து தான் ஆவான், நீ போய் ப்ரொடெக்ட் பண்ணுறனால அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இனிமேல் நீ ஸ்கூலை தவிர அவன் கூட எங்கேயாவது சுற்றுறத நான் பார்த்தேன், உன்னை அவ்வளோதான். ஜிமினுக்குள்ள பேச்சு மூச்சே வரல. சுகா மறுபடியும் பக்கத்தில் வந்து, இன்னொரு டைம் நீ இப்படி பண்ணான்னு வச்சுக்கவன், ஒன்றை எதுவும் பண்ண மாட்டான், இதோ கீழே கிடக்கிறானே அவனை முடிச்சு விட்ருவேன், எனக்கு ஆல்ரெடி ஹியூமன் பிளட்லாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, இதோ இனிமேல் எடுத்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின்ல இனிமேல் வேணாம் நான் அவன் கூட சுற்றவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகாவும் சிரிச்சுட்டே, சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு,
நீ என் வீட்டுக்கு எதுவும் வரணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இல்லை இல்லை நான் ஒன்றும் வரணும்னு நினைக்கல. அப்புறம் ஏன்டா ஃபாலோ பண்ணுறீங்க அவனை. சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை தூக்கிட்டு போயிட்டு திருப்பி வந்து நிற்கிறான். ஆமாம் எங்கே அவன்னு கேட்குறானா. நான் அவனை வீட்டில் விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எப்படி அதுக்குள்ளே அப்படின்னு கேட்குறான். ஓ உனக்கு தெரியாதுல்ல இங்கே வாம்பயர்ஸ் பவர் அப்படி. வேணும்னா உன்னையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டா. இல்லை இல்லை வேணாம் வேணாம் நானே போய்க்கிறேன். என்னை பார்க்க வந்தவங்கள நான் இப்படி சும்மாலாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். ஜிம்மினுக்குள்ளே பயமாக இருக்குது. என்னை ஏன் இப்படி பண்ணுற என்னை விடு அப்படின்றானா. கண்டிப்பாக விட மாட்டேன். நீ அதான் என்னை தேடி வந்த. என்னை தேடி வந்தவங்களை நான் சும்மா அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வரான். ஜிம்மினுக்கா என்னை விடுங்க நான் ஸ்கூல் படிக்கிற பையன் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றான். உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. இது நான் சின்ன பையன் அப்படின்றானா. ஆமாம் ஆமாம் நீ சின்ன பையன் தானே. அவன் கூட சேர்ந்து சுற்றும் போதெல்லாம் உனக்கு தெரில சின்ன பையனை. இன்னொரு டைம் நீ அவன் கூடயா அது அப்படின்னு திறக்கிறானா. டக்குன்னு ஜிம்மின் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே லிப்பில் கையை வைக்கிறான். இந்த நம்ம சுகாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல சுத்தமாக. அவன் கை இவன் மேலே படவுமே அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அப்படியே பக்கத்தில் வந்து ஜிமினோட பாடியை ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கா ஹார்ட் பீட்லாம் எகுறுது. சார் நான் வீட்டுக்கு போகணும் டைம் ஆகிடுச்சு அப்படின்றானா. ஏன் இதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களே அப்போ உங்களுக்கு டைம் ஆகலையா அப்போ வீட்டுக்கு போகணுன்னு தோணலையா அப்படின்னு கேட்குறான். இப்போ கரெக்டாக அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கான் இல்லையா அவன் எழுந்து பார்க்குறான். நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன் ஒருவேளை இதெல்லாம் கனவாக இருக்கணுமோ. நாளைக்கு ஜிமினாவை கூப்பிட்டு போனேன். இப்போ அப்படியே கால் பண்ணுறான் ஜிமினாக்கு தான். ஜிமினா ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோன் அப்படியே பார்க்குறானா. ஆரம்பிச்சிட்டானா. போ பேசு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜிமினாவுமே கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். எங்கே இருக்க ஜிமின். ஜிமின் அப்படின்னு சுகா வாய்ஸ் கேட்குதா. ஏய் நம்ம சார் வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல சார் கூட வாணி இருக்க. அது வந்து அப்படின்றான். டக்குன்னு ஃபோனை வாங்கி ஆமாம் ஜிமின் என் கூட தான் இருக்கான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறானா. இல்லை சார் அப்போது நானும் ஜிமினாவும். என்ன நீயும் ஜிமினாவும். ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ சார் கண்டுபிடிச்சிட போகிறாரு. இல்லை சார் ஒன்றும் இல்லை ஜிமினா எங்கே இருக்கான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். சரி வை அவன் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டுறான். என்ன கட் பண்ணுன்னு என்ன சொல்லிட்டு அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினா மைண்டில் இருக்கான். அப்போ நான் போனது உண்மைதானா. நானும் ஜிமினாவும் போகணுமே. அப்போ ஏதோ ஒரு பறவை கூட எங்களை அட்டாக் பண்ண வந்துச்சு. எப்படி நான் இங்கே வந்தேன். ஜிமினா எப்படி அங்கே போயிருப்பான். ஜிமினாவும் வீட்டுக்கு போயிருக்கணும்ல. எதுக்கு சார் வீட்டுக்கு போனான் அப்படின்னு அவனுக்குள்ளேயே 1008 கேள்வி கேட்டுட்ருக்கான். தென் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அந்த நீங்கள் அப்படியே ஜிமினால சார் டைம் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும் டைம் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு போகணுன்ட்டே இருக்கானா. டேய் என்னடா குழந்த மாதிரி வீட்டுக்கு போகணும்னு அழுதுட்ருக்க கிளம்பு அப்படின்றானா. வெளியே வரலான்னு பார்க்குறான். பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வாம்பயர் சுற்றுதுன்னு வேறு சொல்லியிருக்கானா. அதனால் அப்படியே நின்றுட்டே இருக்கான். சரி விடு நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றான். என்ன மறுபடியும் உங்கள் பவரை வச்சான் வேணாம் அப்படின்றான். இல்லை காரில் தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றான். தென் ஜிமினாவும் இரு உட்காந்துக்கிறான். ஜிம்மின்னு கேட்குறான். நீங்கள் உண்மையாலுமே வேம்பயர்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறானா. டேய் இந்த பூமியில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும்னு ரூல்ஸா என்ன அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த கேள்வியை கேட்குற. இங்கே எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. அவங்கவுங்களோட இடத்த அவங்கவுங்க பிடிக்காம இருந்தால் சரி. ஆனால் நீங்கள் மனுஷங்க பிளட்லாம் குடிக்கிறீங்களே ஏன் நீங்கள் கூட தான் உயிரோட இருக்க அனிமல்ஸை சாப்பிட்றீங்க பிடிச்சி திங்கிறீங்க அதோட பிளட்டை குடிக்கிறீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அதை சாப்பிட்றது தப்பு இல்லைன்னா நாங்கள் உங்களை சாப்பிட்றது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பயமாகிடுது. என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்ருவீங்களா. நான் என் பாடி கொஞ்சம் ரொம்பவே வீக்காக நான் மட்டும்தான் மனுஷங்களோட பிளட்லாம் குடிப்பேன். இப்போ நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்றான். அப்போது நீங்கள் மனுஷங்க யாரையாவது பிளட்டை குடிச்சிங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்றானா. யார் அப்படின்னு கேட்குறான். அது உனக்கே தெரியும் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மின் வீட்டுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா அவங்க அம்மா உயிரோடவே இல்லை இறந்து போயிட்டாங்க. ஜிம்மின் பார்க்குறான். யார் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கழுத்துலலாம் செக் பண்ணி பார்க்குறானா. பார்த்தா அங்கே அப்படியே வேம்பயரோட பைக் மார்க் இருக்குது. அவ்வளோதான் ஜிம்மினுக்கு மனசே விட்டுருச்சு. சிவா மேலே அவ்வளோ கோவப்படுறான். இவன் என் அம்மாவே இப்படி பண்ணிட்டான்ல என் அம்மா எனக்கு இல்லை என் அம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். சுகாவில் அப்படியே வெளியே டோரை வந்து நாக் பண்ணுறான். ஓப்பன் பண்ணுறானா. இருக்க கோவத்துக்கு அப்படியே சுகாவை அடிச்சிடுறான். அப்படியே முறைக்கிறான். எதுக்கு இப்போ என்ன அடிச்ச அப்படின்னு கேட்குறானா. எதுக்கு என் அம்மாவை இப்படி பண்ண எனக்கு என் அம்மா வேணும் என் அம்மா உயிரோட கூடுன்றானா. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். நீ தானே என் அம்மாவை கொன்ன. ஹே நான் தான் சொன்னேன்ல எங்களுக்கு உயிரோட வாழணும்னா மனுஷங்களை கொன்னே ஆகணும்.
அதுக்கு ஏன் அம்மாவை கொல்லுவியா? அதுக்கு மற்றவங்கள நான் கொண்டா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். நீ எதுக்கு என் அம்மாவை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், என் வீட்டில் இருந்தல உங்கள் அம்மா உன்னை தேடுவாங்க, என் கூட அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, அதனால தான் உனக்கு எனக்கு நடுவில் இவங்க தானே இருந்தாங்க, இவங்களையும் போட்டுட்டேன். இனிமேல் நமக்கு நடுவில் யார் வந்தாலும் இதான் நிலமை. உன் ஃப்ரெண்டுக்கு வார்னிங் விட்டுருக்கேன், இனி அவன் பண்ணாலும் இதே நிலமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறான். ஜிம்மினில் அம்மாவை பார்க்குறான், அழுகியா வருது, யாருமே வர இல்லை. உட்காந்து பயங்கரமாக அழுகுறான். எனக்குன்ற இந்த ஒரே ரிலேஷன்ஷிப்பும் எங்கள் அம்மா தான், அவங்களே இப்படி பண்ணிட்டான், இனிமேல் எனக்கு அவனை பிடிக்காது, நான் அவனை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். அம்மா அப்படியே திடீர்னு கண்ணை முழிக்கிறாங்க. ஜிம்மின் என்ன பண்ணுற அப்படின்னு. அம்மா நீங்கள் அப்படின்றானா. ஐயோ இன்னைக்கு ஹாலோவின் ஜிம்மின், அதனால தான் நான் இந்த காஸ்ட்யூம் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அம்மா என்ன காஸ்ட்யூம் அது, வேம்பயர் மாதிரி போட்டால் கூட பரவாயில்ல, என்னம்மா இதை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். எனக்கா அவ்வளோ கோவம் வருது. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறானா. அம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். அம்மா இல்லை என்னாச்சு ஜிம்மின், ஏன் இன்னைக்கு என் பையன் ரொம்ப சோகமாக இருக்கான். இல்லைம்மா, நான் ஒருத்தரை அடிச்சிட்டேன், ஒரு பண்ணாத தப்புக்கு அவரை தண்டிச்சிட்டேன், ஆனால் அவர் ஏன் என்கிட்ட பொய் சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சேடாக இருக்கானா. அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மின், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, உன் சார் கூட நீ இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. உன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார், ஏன்னா அவன் எங்கள் வீட்டில் போயிட்டு மயங்கி விழுந்துட்டு போல அப்படின்றாங்களா. ஜிம்மினுக்கு குழப்பமா இருக்குது, நான் எப்போ மயங்கினேன்னு. அப்போ தான் சார் ஃபோன் பண்ணார், நீ இவர் கூட தான் நீ இருக்கன்னு சொன்னார். நான் அப்போ தான் ஐடியா பண்ணேன், நீ வரத்துக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி. ஆனால் நீ இப்படி பயப்படுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு சாருமே வேம்பயர் காஸ்ட்யூம் தானே போட்டிருந்தாரு, பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ தான் புரியுது, இவன் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி என்ன வேம்பயர் காஸ்ட்யூமில் இருக்கான் அப்படின்னு. பட் பாவம் சுகாவை விடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கான். அம்மா எல்லாம் உங்களால் வந்ததுமா, நான் சாரை அடிச்சிட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அம்மாக்குள்ள பக்குன்னு இருக்கு. ஐயோ ஏன் ஜிம்மின் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்களா. அம்மா நீங்கள் பார்த்து விட்ட வேலை தான்மா, ஏம்மா அவரையும் சேர்ந்து பொய் சொல்ல வச்சிங்க, அவர் தான் உங்களை இப்படி பண்ணிட்டாருன்னு நினச்சி நான் அவரை அப்படி அடிச்சிட்டேம்மா, இனிமேல் மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சார் புரிஞ்சுப்பார், நான் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. நாளைக்கு தான் லீவ் ஆச்சு அப்படின்றாங்களா. அவர் நாளைக்கு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்களா. அம்மா வேணாம்மா, அவர் வீட்டுக்கெல்லாம் என்னால் வர முடியாதுமா. சரி நம்ம அவரை இங்கே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்குமே ஒரு மாதிரி இருக்குது, கில்ட்டியா, அவன் இப்படி பண்ணிட்டான்ல, அதனால சரின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. சுகா வெளியவே நிற்கிறான். ஜிம்மின் தான் ஓப்பன் பண்ணி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறானா. சுகா சிரிச்சிட்டே உள்ளே வரான். ஜிம்மினுக்கு சாரி கேட்கணுன்னு தோணுது, பட் ஈகோ தடுக்குது, அப்படியே நின்றுட்டே இருக்கான். அம்மா அப்படியே கிச்சனுக்கு போகிறாங்களா, சாப்பிட எல்லாம் எடுத்துகிட்டு வரலான்ட்டு. அந்த டைமில் ஜிம்மின் பார்த்துட்டே இருக்கான். சுகா இல்லை, அப்படியே பக்கத்தில் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் பண்ணியிருப்பான் இல்லையா, பக்கத்தில் வந்து அவரோட ஹெட்டை அவன் ஹெட்டில் வச்சுட்டு அதே மாதிரியே பண்ணிட்டு, நீ ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் நீ ஃபீல் பண்ணாத, நான் வேம்பயர்ஸோட பிளட்டை மட்டும் தான் குடிப்பேன், ஹியூமன்ஸ் பிளட்டை குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன வேம்பயர் பிளட்டை குடிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், எனக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது, இது அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன டியூட்டி? யாரெல்லாம் ரொம்ப மோசமான வேம்பயராக நடந்துக்கிறாங்களோ அவங்களாம் நான் கொல்லுவேன், மற்றபடி ஹியூமன்ஸோட பிளட்டை நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜிம்மினுக்கு சந்தோஷமாக இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அம்மா வந்துட்டாங்களா, ஸோ நார்மல் ஆக்கிடுறாங்க. இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுகா தான், இல்லை பரவாயில்ல நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் நேரம் இருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காந்து மூவிலாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சுகா இல்லை, நான் கிளம்புறேன் ஜிம்மின் அப்படின்றானா. என்ன கிளம்புறேன்ட்டு இருக்கீங்க, ரொம்ப முக்கியமான ஒர்க்கா என்ன? ஆமாம், இன்னைக்கு ஹாலோவின் நைட்டில் எனக்கும் பசிக்கும், நான் போய் சாப்பிட வேணாமா அப்படின்னு கேட்குறான். ஜிம்மின் அப்படியே அமைதியாகிடுறான். ஸோ சுகா கிளம்பிடுறான். அந்த இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஜிம்மினுக்கு மறுபடியும் அந்த கனவு வருது. இந்த டைம் அந்த கனவில் சுகா வந்து ஜிம்மினாவை கடிக்கிறான், பிளட்டை எடுக்கிறான். ஜிம்மின் தான் வேணாம் வேணான்னு சொல்லி கத்துறான், பட் சுகா கேட்கவே இல்லை. இப்போ போய் மறுபடியும் கனவுலேருந்து முழிக்கிறானா, பார்த்தா எல்லாமே கனவு. எனக்கு ஏன் இப்படி வருது, ஒருவேளை உண்மையாலுமே அவன் அப்படி ஆக்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். பார்த்தா ஃபுல் மூன் டே வேறு. விண்டோவை க்ளோஸ் பண்ணலான்ட்டு வரானா, அந்த இடத்துல டக்குன்னு பயங்கரமாக ஒரு உருவம் வந்து நிற்கிது. பயந்தே போயிடுறான். ஏன் சுகா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. நான் இன்னைக்கு பயங்கரமாக வேட்டையாடிட்டேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்றான். சரி வீட்டுக்கு போ, இங்கே என்ன பண்ணுற? இல்லை எனக்கு நார்மல் ஆகணும், அதுக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே ஜம்ப் பண்ணி வரான்.
ஜிம்மின்குள்ள கை கால்லாம் உதறுது. எங்க இவன் நம்மள சாப்பிட்டுருவானோ அப்படின்ட்டு அப்படி பதட்டத்திலே நிற்கிறான். பட் சுகா ஜிமினா வந்து அப்படியே அழகா ஹக் பண்ணிட்டு, எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறானா. ஜிமினாவும் சரி போய் தூங்கு அப்படின்றான். ஸோ இப்போ அப்படியே அழகா லைட்டாக நம்ம சுகா ஜிமின் கை கிஸ் பண்ணிட்டு ஸோ அவன் போய் பெட்டில் படுக்க ஆரம்பிக்கிறான். ஜிமின் பார்க்குறான். எனக்கு வேம்பயர்ஸ்னால் பயம் கிடையாது. ஏன்னா எனக்கு வேம்பயர்ஸ் மேலே நம்பிக்கையே இல்லை. ஆனால் இவனை என்னைக்கு பார்த்தேனோ அப்போலேருந்து எனக்கு வேம்பயர்ஸ் இருக்குதுன்னு தோணுச்சு. ஆனால் நல்ல வேம்பயர்ஸும் இருக்குன்னு இவனை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவனுமே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி ஐ லவ் யூ சுகா அப்படின்றானா. சுகா சிரிச்சிட்டே ஹக் பண்ணுறான். ஆல்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட மை வேம்பயர் ப்ரொஃபஸர் நம்ம யூன் இந்தியா ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.